Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see நம்ம நேற்று இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எஸ்ட்ரிஃபிகேஷன் மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் எஸ்ட்ரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறேன். ஸோ இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பட் ஒரு சில கொஷின் பேப்பர்ஸில் என்ன செய்கிறாங்க, இந்த மெக்கானிசமும் கேட்குறாங்க. ஸோ டு பி இந்த சேஃபர் சைட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதை படிச்சுக்கோங்க. பட் எல்லோரும் படிக்க நான் கம்பல் பண்ண மாட்டேன், பிகாஸ் நம்ம படித்ததை படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஸோ புதுசாக படிக்கிறவங்க மேபி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பட் டைம் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஐ வில் ரைட் த ஹெட்டிங் எஸ்ட்ரிஃபிகேஷன். பட் ஆல்டால் கண்டென்சேஷனும் கேனிசாரோ ரியாக்ஷன் என்ன செஞ்சிடணும், கண்டிப்பாக படிச்சிடணும். சரியா? ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷன் அந்த ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ, பிகாஸ் எனக்கு கிடைக்கிற டைமில் உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இது மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் ஆகும். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, சரி. எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷனில் எது ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் என்ன செய்ய போகுது, ரியாக்ட் ஆக போகுது. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆசிட் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா எஸ்டர் கிடைக்க போகுது. இதுதான் ஜென்ரல் ரியாக்ஷன். ஒரு ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆகி ஒரு எஸ்டர் கிடைக்க போகுது. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எதில், ஒரு ஆசிட். நம்ம H2SO4 HCl ஏதோ ஒரு ஆசிட் என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். ஸோ ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். CH3 C டபுள் பாண்ட் OH. இதான் அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா. கரெக்டாக? CH3 COOH. இதான் அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா. ப்ளஸ் ஆல்கஹால் எடுத்துக்க போகிறேன், எத்தனால். C2H5OH. இதானே எத்தனால். C2H5 அப்படிங்கிறது எத்தல் குரூப், OHங்கிறது ஆல்கஹால். ஸோ எத்தனால். ஸோ இந்த எத்தனால் நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கிறேன். இப்படி எழுதிக்க போகிறேன், OH C2H5. ஓகேவா? இப்படி எழுதிக்கலாம், HO. சரியா? அதே எத்தனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், C2H5OH அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இது எதோட ப்ரெசன்ஸ் நடக்க போகுதுன்னு சொன்னேன், ஒரு ஆசிடோட ப்ரெசன்ஸ். ஏதோ ஒரு ஆசிட் H+. இங்கே என்ன ஆகுனா ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். இப்போது இங்கே ஆசிடில் இருக்க Hம் எத்தனால் இருக்க OHம் சேர்ந்து H2O என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். நல்லா பாருங்கள், ஒரு OHம் ஒரு Hம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன செய்யும், வாட்டராக வெளியே போகும். இங்கே இருக்க Hம் இங்கே இருக்க OHம் இங்கே இருக்க Hம் இங்கே இருக்க OHம் சேர்ந்து வாட்டராக என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. ஸோ எதெல்லாம் வெளியே போகுது ஃபஸ்ட்டு அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க Hம் இங்கே இருக்க OHம் சேர்ந்து வாட்டராக வெளியே போகுது. ஸோ ரிமைனிங் யார் இருப்பா, CH3 C டபுள் பாண்ட் O C2H5. கரெக்டாக? இங்கே CH3 CO இருக்குது, அந்த CH3 CO இங்கே நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு O இருக்குது, அந்த O செஞ்சுட்டோம், எழுதிட்டோம். இப்போது Hம் OHம் போயிடுச்சு, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் C2H5 இருக்குது, அந்த C2H5 என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. சரியா? இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ we are going to write the mechanism. Let me choose some other color. 1 minute. Okay. So we'll write the mechanism. ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம். பார்க்க நிறையா ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். என்னடா ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கே அப்படிலாம் இல்லை. ஆரோ எங்கே கரெக்டாக போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக என்ன செய்ய முடியும், மெக்கானிசம் உங்களால் எழுத முடியும். ஸோ எவ்ரிதிங் இஸ் வித் த ஆரோ மார்க். எங்கே கரெக்டாக போகுது, எங்கே எலக்ட்ரான் இருக்குது, எங்கே எலக்ட்ரான் போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று சொன்ன மாதிரி தான், எப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் போதோ அப்போல்லாம் பாண்டு ஃபார்ம் ஆகும், எப்போல்லாம் பாண்டு ஷிஃப்ட் ஆகுதோ அப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஒரு எலிமெண்ட் வந்து இல்லை ஒரு ஆட்டம் வந்து லோன் பேரை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆக்சிஜன் அதோட லோன் பேரை கொடுத்து மற்ற எலிமெண்ட்டை கூட்டிகிட்டு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் வந்து லோன் பேரை கொடுத்து H+, ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வருதுன்னா OHஆ மாறும். ஆனால் இந்த ஆக்சிஜனுக்கு மேலே என்ன செய்யும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஏன்? பிகாஸ் ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரானை கொடுத்து ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரனால ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுக்குது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ எப்போல்லாம் லோன் பேரை கொடுத்து ஒரு எலிமெண்ட் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுதோ அப்போல்லாம் அந்த ஆட்டமுக்கு மேலே என்ன செய்யணும், பாசிட்டிவ் சார்ஜ் வரணும். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கான விஷயங்கள். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்க போகிறேன், நம்ம என்ன மெக்கானிசம் நம்ம என்ன எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. 1 minute. ஓகே. ஃபஸ்ட்டு ஆசிட் எடுத்துக்கணும், ஆல்கஹால் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஆசிட் எடுத்துக்கிறேன். CH3 C டபுள் பாண்ட் OH. இது ஆசிட். கரெக்டாக? இப்போது நம்ம இந்த ரியாக்ஷனில் H+ எடுத்துக்கோங்க. கரெக்டாக? அந்த ரியாக்ஷனில் H+. நான் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அங்கே இந்த ரெட் கலர் இந்த கர்சர் வந்து இருக்கும், அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அர்த்தம். இங்கே H+ எடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த H+ நான் எடுத்துக்கிறேன். H+. ஸோ ஐ erase this one. ஓகே. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்போவுமே பாருங்கள் ஆக்சிஜனுக்கு மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஓக்கு மேலே என்ன செய்யுது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மென்ஷன் பண்ணலனாலும் அங்கே லோன் பேர் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த லோன் பேர் போய் என்ன செய்யணும்னா இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரும், H+ கூட்டிகிட்டு வரும். ஏன்னா லோன் பேர்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அது போய் இந்த பாசிட்டிவ் H+ என்ன செய்ய போது, கூட்டிகிட்டு வரப்போகுது. அப்போ எப்படி வரும், CH3
சி டபுள் பாண்ட் ஓ ஹச், இங்கே ஓஹெச். என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, இந்த ஓ போய் இந்த ஹச்சை கூட்டிட்டு வந்திருக்கு, அதனால நம்ம இங்கே ஓஹெச்னு போட்டுட்டோம். நான் என்ன சொன்னேன், எப்போல்லாம் ஒரு ஆட்டம் வந்து அதோட லோன் பேரை கொடுத்து ஒரு ஆட்டமை கூட்டிகிட்டு வருதோ அப்போது என்ன செய்யணும், அந்த லோன் பேரை கொடுத்து கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஆக்சிஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் போடணும். அதனால் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் போட போகிறேன். இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு, பிகாஸ் ஆக்சிஜன் அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்து கூட்டிகிட்டு வரனால. சரியா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்க போகுது, இப்போ நம்மளோட ஆல்கஹால் என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆல்கஹால் C2H5OH, இதானே நம்மளோட எத்தனால் ஃபார்முலா, C2H5OH. இப்போ நம்மளோட ஆல்கஹால் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்கஹாலில் என்ன இருக்கும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஆல்கஹால்லையும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த லோன் பேர் இந்த கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனோட பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகுது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம ப்ராடக்ட் எழுதுறேன் பாருங்கள், ப்ராடக்ட் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். CH3 COH, இங்கே OH, இங்கே OH C2H5. என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த CH3 இருக்குல்ல, இந்த CH3 அப்படியே எழுதிட்டோமா, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த C இருக்குல்ல, அந்த C அப்படி எழுதியாச்சு, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த OH இருக்குல்ல, அந்த OH அப்படி எழுதிட்டோம். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஓவில் இருக்க லோன் பேர் இருக்குல்ல, இந்த லோன் பேர் வந்து இந்த கார்பனுக்கு போகுது. ஸோ லோன் பேர் எப்போல்லாம் லோன் பேர் ஷிஃப்ட் ஆகுதோ அப்போல்லாம் பாண்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக. ஸோ அப்போ இந்த லோன் பேர் இந்த கார்பனுக்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கார்பன் ஆக்சிஜன் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. அதை தான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே போட்டிருக்கேன், கார்பன் ஆக்சிஜன் பாண்டு. ஸோ சைடில் இருக்க எத்தில் குரூப் ஹைட்ரஜன் அப்படின்னு செஞ்சுட்டோம், நம்ம போட்டுட்டோம். ஸோ பேசிக்காக என்ன ஆகுது, இந்த ஆல்கஹால் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. சரியா, ஓகே. ஸோ அப்படி இது வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்கள், இந்த ஆக்சிஜனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கா. ஸோ அந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. நானே வச்சுக்கோங்க, எப்போல்லாம் பாண்டு ஷிஃப்ட் ஆகுதோ நெகட்டிவ் சார்ஜ் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது ஆக்சிஜனுக்கு மேலே என்ன செய்யணும், நெகட்டிவ் சார்ஜ் வரணும். பட் ஆல்ரெடி ஆக்சிஜன் கிட்டே இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும்போது ரெண்டும் கேன்சல் ஆகி இங்கே என்ன ஆயிரும், ஆக்சிஜனுக்கு நியூட்ரல் சார்ஜ் வந்துடும். புரியுது என்ன பண்ணியிருக்கோன்னு, ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ ஆக்சிஜன் நெகட்டிவ் ஆகணும், இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் கேன்சல் ஆகி நியூட்ரல் ஆக்சிஜனாக என்ன செஞ்சிருச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, இப்போது இந்த ஆக்சிஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். எந்த ஆக்சிஜன், இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஆக்சிஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஏன், பிகாஸ் இந்த ஆக்சிஜன் லோன் பேரை கொடுத்து இங்கே கார்பன் கிட்ட பாண்ட் ஃபார்ம் பண்ணுறனால இந்த ஆக்சிஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக என்ன செய்யும், இருக்கும். சரியா, கிளியர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆக போகுதுன்னா, ஒரு ப்ரோட்டான் ரிமூவ் பண்ண போகிறோம், -H+. எந்த ப்ரோட்டான் வெளியே போகுது, இங்கே பாருங்கள், இந்த OHக்கு நடுவில் இருக்குல்ல. ஸோ இதில் இந்த ஹைட்ரஜன் வந்து அதோட எலக்ட்ரானை கொடுத்துட்டு போகும். எப்போல்லாம் ஹைட்ரஜன் அதோட பாண்டானது எலக்ட்ரானை கொடுத்துட்டு போதோ அப்போல்லாம் அது H+ என்ன செய்யும், போகும். ஸோ ஹைட்ரஜன் இந்த பாண்ட் என்ன செய்யுது, ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகும்போது ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் கேன்சல் ஆச்சுன்னா இந்த ஆக்சிஜன் நியூட்ரலாக மாறிடும். புரியுதா. ஸோ அப்போ நான் இப்போ எப்படி எழுத போகிறேன் பாருங்கள், CH3 இங்கே கீழே எழுதுறேன், CH3 COH, இங்கே OH, இங்கே O C2H5. என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே இல்லை, இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இங்கே நல்லா பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் என்ன செஞ்சிருக்கு, இந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன், இந்த பாண்டை வந்து, இந்த பாண்டுங்கிறது என்னது, பேசிக்காக எலக்ட்ரான், கரெக்டாக. ஸோ ஹைட்ரஜன் H+ஆக வெளியே போகுது. ஸோ இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ பாண்டு ஷிஃப்ட் ஆகும்போது ஆக்சிஜனுக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், ரெண்டும் கேன்சல் ஆகி இந்த ஆக்சிஜனுக்கு மேலே என்ன ஆயிரும், நியூட்ரல் சார்ஜ் வந்துடும். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன், ஆக்சிஜனுக்கு மேலே நியூட்ரல் சார்ஜ் போட்டிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த இங்கே இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ H+ஆக வெளியே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஹைட்ரஜன் நான் இங்கே எழுதலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேமாக தான் என்ன செஞ்சுருக்கோம், அப்படியே வச்சுருக்கோம். கிளியர். இது வரைக்கும் புரிஞ்சா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு H+ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு H+ ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு ஆட் ஒரு H+. இப்போ இந்த H+ யார் அட்ராக்ட் பண்ணுவா, நல்லா பாருங்கள். இந்த ஆக்சிஜனுக்கு மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, கரெக்டாக. இந்த ஆக்சிஜன் இப்போ நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா இந்த ஆக்சிஜனுக்கு மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த லோன் பேர் போய் என்ன செய்யும்னா இந்த ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணும். லோன் பேர் போய் என்ன செய்யும், ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணும். அப்போது என்னாகும், இங்கே பாருங்கள், இந்த லோன் பேர் போய் ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரனால என்னாகும், இந்த ஓக்கும் Hக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், நான் CH3 COH H பாசிட்டிவ் சார்ஜ், OH O C2H5. என்ன பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்ட்ரக்சருமே அப்படியே தான் போட்டிருக்கேன். இந்த கீழே இருக்க OC2H5 அப்படியே போட்டுட்டேன். ஓகே, இங்கே நடுவில் இருக்க CH3 COH அதையும் அப்படியே போட்டேன், பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஓப்பை இந்த Hச்சை கூட்டிகிட்டு வருது. அப்போ ஓக்கும் Hக்கு நடுவில் பாண்டு வரணும், கரெக்டாக. ஸோ அப்போ அதனால தான் இந்த OH பாண்டு இங்கே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஆல்ரெடி மேலே இருக்க இந்த OH பாண்டு இந்த சைடில் போட்டேன். சரியா, ஒரே ஒரு ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஏன் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருக்கு, பிகாஸ் ஆக்சிஜன் லோன் பேரை கொடுத்து கூட்டிகிட்டு வரனால இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது.
ஏன்னா நல்லா கவனிங்க, இங்கே OH இருக்குல்ல, ஸோ இந்த OH வந்து குட் லீவிங் குரூப் கிடையாது. லீவிங் குரூப்னா வெளியே போகிற குரூப், அந்த மாலிகுலை விட்டு வெளியே எலிமினேட் ஆகி போகிற குரூப் தான் லீவிங் குரூப். ஸோ இந்த OH இஸ் நாட் அ குட் லீவிங் குரூப். அப்போ அதை வந்து குட் லீவிங் குரூப்பாக மாற்றணும், அதை ஈஸியாக வெளியே அனுப்பணும் அப்படின்னா அதை என்ன செய்வாங்கன்னா H+ஓட ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த OH H+ ரியாக்ட் ஆச்சுன்னா OH2+ வாட்டர் மாலிகுலாக மாறும். இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் வந்து குட் லீவிங் குரூப், ஈஸியாக என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆக போகுதுன்னா வாட்டர் மாலிகுல் வெளியே போக போகுது. ஸோ அப்போது அது ஈஸியாக வெளியே போகாது, என்ன செய்யும், இந்த எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வெளியே போகும். அப்போ இங்கே சம் பாண்ட் சேஞ்சஸ், அந்த எலக்ட்ரான் சேஞ்சஸ் நடக்க போகுது. ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும், அது இங்கே போகும், இது இப்படி வெளியே போகுது. ஸோ இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள் ஈஸியாக. CH3 COH டபுள் பாண்ட் O, லெட் மீ ரைஸ் திஸ். ஓகே, டபுள் பாண்ட் O, இங்கே C2H5. என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே இல்லை, இந்த OH2 அப்படியே வெளியே போகுது. ஸோ அதனால் இந்த OH2 நான் எழுதலை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ இந்த ஓவில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ லோன் பேர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா பாண்ட் வரும், கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி இங்கே நல்லா பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த O வந்து இன்னொரு லோன் பேரை கொடுக்கும்போது ஆல்ரெடி இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்போ லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இன்னொரு டபுள் பாண்ட் வரும், கரெக்டாக? ஆல்ரெடி சிங்கிள் பாண்ட் இருக்குது, இப்போ இந்த லோன் பேர் வரும்போது இன்னொரு பாண்ட் வரும், டபுள் பாண்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல, அதை தான் நான் இங்கே டபுள் பாண்டாக போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட்டு இங்கே ஆக்சிஜன் லோன் பேரை கொடுக்குறனால ஆக்சிஜனுக்கு மேலே என்ன செஞ்சிருச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிருச்சு. சிம்பிளாக புரிஞ்சிச்சு, ஈஸி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த OH இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் இருக்கா, இந்த ஹைட்ரஜன் நான் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரைட் இட் ஆஸ் OH, இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணும், இந்த பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆக போகுது. என்ன நடந்திருக்கு நல்லா பாருங்கள், ஹைட்ரஜன் வெளியே போக போகுது H+ஆ. அது எப்படி வெளியே போகும், ஒரு எத்தனால் மாலிகுல் C2H5OH, இதில் இருக்க ஓவில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும், இந்த ஹைட்ரஜனை இழுக்க போகுது, H+ஆக வெளியே இழுக்க போகுது. அதாவது இந்த இது போய் இதை இழுக்க போகுது. நல்லா பாருங்கள், இந்த ஓக்கு மேலே லோன் பேர் இருக்குல்ல, இப்போ நம்ம ரியாக்ஷன் எடுத்துருக்கோம்னா அதில் நிறைய எத்தனால் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போது அதில் இருக்க இன்னொரு எத்தனால் போய் என்ன செய்யுதுன்னா இந்த லோன் பேரை வச்சு இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரப்போகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் வெளியே போகுது ஃபஸ்ட்டு. இப்போ இந்த எத்தனால் வரதெல்லாம் நம்ம செகண்டரி. இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன செய்ய போகுது, வெளியே போகுது. அப்போ ஹைட்ரஜன் வெளியே போகும்போது என்ன செய்யும்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு போகும், எலக்ட்ரானை கொடுத்துட்டு போகும், பாண்டை கொடுத்துட்டு போகுது. அப்போது இந்த பாண்ட் என்ன ஆகுது, இங்கே ஷிஃப்ட் ஆகுது, கரெக்டாக? அப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜன் இன்னொரு பாண்டை கொடுக்கறனால இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், டபுள் பாண்ட் வரணும், ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ நான் அதை இங்கே எழுதிக்கிறேன். ஸோ CH3 C டபுள் பாண்ட் O என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல, இந்த ஹைட்ரஜன் வெளியே போகுது எத்தனால் கூட. அப்போது ஹைட்ரஜனில் இருக்க இந்த பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது, கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ ஆல்ரெடி சிங்கிள் பாண்ட் இருக்குது, இப்போ ஹைட்ரஜனோட பாண்டு ஷிஃப்ட் ஆகிறனால இந்த இடத்துல என்ன வரப்போகுது, டபுள் பாண்ட் வரப்போகுது. அந்த டபுள் பாண்டை நான் இங்கே போட்டுட்டேன். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் கிளியர். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, அதில் ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பாண்டு ஷிஃப்ட் ஆனால் நெகட்டிவ் சார்ஜ், கரெக்டாக? ஸோ இந்த ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த ஆக்சிஜன் கிட்ட என்ன வரணும், நெகட்டிவ் சார்ஜ் வரணும். ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் கேன்சல் ஆகி ஆக்சிஜன் கிட்ட என்ன செஞ்சிடும், நியூட்ரல் ஆயிரும். ஸோ இங்கே சிங்கிள் பாண்டட் ஆக்சிஜனாக இருக்க போகுது, சிங்கிள் பாண்டட் ஆக்சிஜன். ஏன் சிங்கிள் பாண்ட், பிகாஸ் ஒரு பாண்ட் என்ன ஆயிடுச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஆக்சிஜனுக்கு. ஸோ சிங்கிள் பாண்டட் ஆக்சிஜன். அண்ட் இங்கே இருக்க C2H5 என்ன செஞ்சிடலாம், அப்படியே போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ C2H5. ஸோ இதான் நம்மளுக்கு ரியாக்டன்ட், நம்ம ப்ராடக்ட்டில் கிடச்சிச்சு. CH3 COO C2H5. இதான பாருங்கள், CH3 COO C2H5. அதை தான் நான் இங்கே எப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சு, இங்கே ப்ராடக்டாக கிடச்சிச்சு. மேலே பாருங்கள், CH3 COO C2H5. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன். நான் ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு H+ இருக்குது. ஸோ அந்த O போய் H+-ஐ கூட்டிகிட்டு வரும், இங்கே OH பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு டபுள் பாண்டில் இருக்க ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகிறனால எப்போல்லாம் டபுள் பாண்டில் இருக்க ஒரு பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகுதோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆகிறனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு. ஸோ அப்போ வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாமல் வந்திருக்கு, செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் ஒரு H+-ஐ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த H+ போகுது, எப்படி போகும், இந்த பாண்டை ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு போகும். ஸோ ஆக்சிஜன் மேலே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். ஸோ கீழே இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு H+ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிஜன் போய் என்ன செய்ய போகுது, இந்த H+-ஐ கூட்டிகிட்டு வரப்போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாவும் OH பாண்ட் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இந்த லோன் பேர் இங்கே போகுது, இந்த வாட்டர் மாலிகுல், இந்த ஃபுல் வாட்டர் மாலிகுல் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும்.
அதே நேரத்தில் என்ன ஆகுது, இந்த லோன் பேர் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால இந்த இடத்துல எனக்கு என்ன ஆக போகுது, டபுள் பாண்ட் வரப்போகுது. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். லாஸ்ட் ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் வெளியே H+ வெளியே போகிறனால பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு டபுள் பாண்ட் வரப்போகுது. ஸோ அந்த டபுள் பாண்டை நான் இங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், அதே நேரத்தில் ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகிறனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போகுது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு H+ ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே ஆக்சிஜன் எப்போல்லாம் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கோ அந்த பாசிட்டிவ் சார்ஜை நம்ம நியூட்ரல் ஆக்கணும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஆக்சிஜனோட பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போடுறோம். ஸோ அப்போ H+ ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போகுது. நெக்ஸ்ட் H+ ரிமூவ் பண்ணுறோம், அடுத்து H+ ஆட் பண்ணுறோம், அடுத்து வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான எஸ்டர் என்ன செஞ்சிருச்சு, கிடச்சிருச்சு. சரியா? ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எஸ்டரிஃபிகேஷன் மெக்கானிசம். வித்தின் 13 minutes நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை இன்னொரு வாட்டி பாருங்கள், எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதுன்னு. ஸோ தட் எனக்கும் இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.